ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து காலையிலே மாடிக்கு வந்தது ஃபஸ்ட்டு இந்த வேலை தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செடியில் இருக்க காஞ்ச இலை, பழுத்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு ஒரு செடியாக செக் பண்ணுவேன், இலைக்கு பின்னாடி பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இந்த காராமணியெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி பறிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று ரெண்டாவது விட்டுட்டே இருக்குது. சில விதைகளுக்காக விட்டுருக்கேன். இதில் வந்து இந்த அஸ்வினி பூச்சி தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதனால் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ நீளமாக விட்டுருக்கு பாருங்கள். புடலங்க கொடியிலையும் பூக்கள் விட்டுருக்கு. இந்த கம்பளி பூச்சி எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து நான் வந்து எல்லா செடியும் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கேயாவது இருக்குமா, நம்ம மேலே ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த செண்டுமல்லிப்பூ பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. டெடிபேர் மேரிகோல்டு. அந்த மேரிகோல்டு செடியை வந்து காய் செடிகளுக்கு நடுவில் வச்சா பூச்சி தாக்குதலாக குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் செக் பண்ணி பார்க்கலான்னு வச்சுருக்கேன். பால்சம் வந்து சும்மா ஒரு கிளையிலேயே வந்து கொத்து கொத்தாக 10-20 பூக்கள் வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா நீங்கள் டச் பண்ணாவே கீழே கொட்டிடும். மழை அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறதுனால கீழேயே பாதி பூ கொட்டிடுது. சீடுக்காக விட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இதெல்லாம் இப்போ தான் சீட் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட தொட்டாச்சினி செடி, முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பறித்து நம்ம சாப்பிட்டுடலாம். கொஞ்சமாக இருந்தால் கூட சட்னி அரைச்சிக்கலாம். சாம்பாரில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கிடைச்சா போதும், சாம்பார் வச்சிடலாம் நம்ம முருங்கைக்கீரை. வாரத்துக்கு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு கீரையை சாப்பிடுங்க. செம்பருத்தி பார்த்திங்கன்னா தினமும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. தக்காளி கொஞ்சம் இருக்குது. தக்காளி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காயாக இருக்கும்போதே பறிச்சிடுங்க. தும்பப்பூ செடி வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூவில் ஒரு பிளான்ட். இது வந்து எல்லாம் காசு கொடுத்து வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம கார்டனில் வந்து எல்லா தொட்டிலையும் தானாக முளைச்சி வந்திருக்கு. ஹேங்கிங் பிளான்ட்டு பாருங்கள், என்ன சூப்பராக கொத்துற மாதிரி வளர்ந்துருக்கு. சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் வச்சா போதும். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணது தான் இது. ஒரே தொட்டியில் 4-5 வச்சுருக்கேன். செம்ம சூப்பராக